ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அருண் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 டெக்னிக் பார்க்கலாம். டெக்னிக் நம்பர் 1, இந்த டோபமைன் ஸ்வாப். நாங்கள் எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்டோட போயிட்டு படிக்க உட்காந்தாலும் நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வர ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் புக், இதை தவிர மற்ற எதையுமே பக்கத்தில் வச்சுக்காங்க. டெக்னிக் நம்பர் 2, ஃபேமன் டெக்னிக். ஃபேமன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னத்தான் படித்தாலும் அதை படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் படித்ததை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி உங்களை விட வயசில் சின்ன ஆட்களுக்கோ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது அது தானாகவே உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டெக்னிக் நம்பர் 3, ஆக்டிவ் ரீகால். நம்மள நிறைய பேர் லிசன் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், பட் அதை ரீகால் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது ஆக்டிவ் ரீகால்னா நீங்கள் படித்ததை திரும்ப புக்கை மூடி வச்சுட்டு ரீகால் பண்ணி பார்க்கணும். அதாவது அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். இப்படி நீங்கள் செய்யும் போது ஈஸியாக உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகிரும். டெக்னிக் நம்பர் 4, பொமோடோரோ டெக்னிக். பொமோடோரோ டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, நீ 25 நிமிஷம் படிக்கிறியா, தென் 5 minutes பிரேக் எடு அப்படிங்குது. அதாவது 25 நிமிஷம் படித்ததை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிரெயினுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம பிரெயின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். டெக்னிக் நம்பர் 5, ஈட் த ஃப்ராக். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் தவளையெல்லாம் சாப்பிட தேவையில்ல. நான் ஈட் த ஃப்ராக்னு சொன்னோம்ல, அதை யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளோ ஹார்டான ஒரு விஷயம்னு. ஸோ இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்ச அளவு கஷ்டமான கான்செப்டை இனிஷியலாக படிங்க அப்படிங்குது. நம்ம பிரெயின் ஃபர்ஸ்ட் 30 minutes தான் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 30 minutesலேயே நாங்கள் ஹார்டான கான்செப்ட்லாம் படிச்சிட்டோம்னா ஈஸியான கான்செப்ட் படிக்கிறதுக்கு ரொம்பவே லேசாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டெக்னிக்கை சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.